Very good morning, my dear friends. Lime Lyrics morning messageல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு டாபிக் the desire, ஆசைகள். ஆசை இல்லாத மனிதன் உலகத்துல யாருமே கிடையாது. இந்த மெசேஜ் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது இது ஒருத்தருடைய ஆசையில உருவானது. என்ன? லைம் லைரிக்ஸ் ஜாயின் பண்ணி நிறைய பேருக்கு இந்த மெசேஜ் போகணும், அவங்க பெனிஃபிட் ஆகணும், அவங்களுக்கு இதன் மேல இன்னும் ஆவல் வரணும், லிசனர்ஸ் வியூயர்ஸ் கூடணும் இல்லையா? ஆசைகள். ஆசை இல்லாமல் வளர்ச்சியே இல்லை. ஆசை இருந்தாதான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது வரணும். இந்த ஆசை அளவில்லாதது. நான் ஒரு மெசேஜ் பார்த்தேன், எனக்கு அந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மெசேஜ் இதுதான்: The sack of desire has no bottom. அந்த ஆசை மூட்டைக்கு அடி என்பது இல்லை, நுனி இருக்கு. அது வழியா போயிட்டே இருக்கும், வாங்கிட்டே இருக்கும், ஆசைகள் வந்துட்டே இருக்கும். ஆனால் அந்த பாட்டம் லைன் இல்லாதனால அது நிரப்பவே முடியல. பிகாஸ் போயிட்டே இருக்கு. இட் இஸ் என்ன சொல்றது, நம்ம இதுல விழுங்குதல்னு சொல்லுவோம், டெவர் அப்படின்னு. அந்த ஆசை நெருப்பால் அணைப்பது போல், இல்லைன்னா நெருப்பை ஒரு எரிவாயுவினால் அணைப்பது போல் அது இன்னும் ஜாஸ்தி எரியும். So the sack of desire has no bottom means you must know what to desire, you must know how to get it, and you must know the limit. ஒரு லிமிட் நமக்கு வேணும். இதுதான் என்னுடைய லிமிட். லிமிட்லெஸ் என்னைக்குமே வேக கட்டுப்பாடு சொல்றோம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு, வேக கட்டுப்பாடு, பிரஷர், அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. இதுக்கு மேல போனா ஹை பிளட் பிரஷர். சோ பிளஷருக்குமே ஒரு கட்டுப்பாடு வேணும். பிரஷருக்கு எப்படி கட்டுப்பாடு இருக்கோ அது மாதிரி பிளஷருக்கும் கட்டுப்பாடு இருக்கு. ஆனால் இந்த ஆசைகள் பிளஷர் அதை உருவாக்கும். உருவாக்கி உருவாக்கி இன்னும் 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 கேட்டுட்டே இருக்கும். ஒரே நேரத்தில் நமக்கு அது நிரம்பாட்டா கூட, ஒரு தகட்டினா கூட, கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதை அனுபவிச்சா என்னன்னு தோணும். சோ இந்த மனம் என்ற ஒன்று எப்பவுமே அந்த ஒரு ஆசையை உருவாக்கி கொண்டே இருக்கும். கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு கட்டுப்படுத்தவே முடியல சார், அது மாட்டு கட்டுப்பாடு இல்லாம வந்துட்டே இருக்கு, வாட் டு டூ அப்படின்னுவாங்க. இது வேற ஒண்ணுமே இல்லை. வாட் டு டூ அந்த கொஸ்டினே வராது. ஹவு டு டூன்னு கேட்டிருந்தா அந்த கொஸ்டினுக்கு அர்த்தம் உண்டு. வாட் டு டூ விட ஹவு டு டூ, நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத விட எப்படி செய்ய முடியும், நான் ஆசையை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். The way is there. Because என்னைக்குமே எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அளவில்லாமல் ஆசைப்படுபவன், அடித்தளம் இல்லாத ஆசை மூட்டையை கொண்டவன், அவன் அதல பாதாளத்தில் உழறக்கூடியதுதான். இன்னைக்கு நிறைய இடத்துல நமக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லாம போறதுதான். சின்ன குழந்தையிலிருந்தே வேணும் வேணும் வேணும். அன்னைக்கு ஒரு குரங்கு கிட்ட ஒருத்தன் ஒரு வாழைப்பழத்தை கொடுக்கறான், அப்புறம் ஒரு பன்னு கொடுக்கறான், அப்புறம் வேற ஒரு ஈட்டபிள் ஏதோ கொடுக்கறான். வாங்கி 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 வச்சுக்கிறது. அது இங்க அடைச்சிக்கிறது, கீழே போடுறது, மேல போடுறது. அதுக்கு வாங்கணும்னு ஆசை, தின்னவும் முடியல, வாங்கவும் முடியல. என்னதான் பண்ணுவாங்க? அது ஒரு பிச்சைக்காரனுடைய பிணத்திற்கு கீழே கிட்டத்தட்ட 5 லட்சம் எடுத்திருக்காங்க மும்பையில். இது ஒரு செய்தி படிச்சேன். யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. 5 லட்சம் வச்சுட்டு மறுபடியும் பிச்சை தான் எடுக்கிறான்.
So life should never be like that. We should not be beggars because of more unending desires. All the best, my dear friends.